ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்றைக்கி நம்ம இப்ளீஷ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் துர்க்கிஷ் ஹாரர் கேம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஹாரர் கேமை நான் விளையாண்டது கிடையாது. ஸோ முதல் முறையாக நம்ம சேனலில் ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹாரர் கேம்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஹாரர் ஃபேனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கேம் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் போல இருக்குது. பிரைட்னஸ் வைக்க முடியுமா ட்ரை பண்ணேன். பிரைட்னஸ் என்னால் வைக்க முடியல. இந்த சம்பவம் அணக்காரில் இருக்க ஒரு வில்லேஜில் நடந்ததாமா. என்னங்க இது உண்மை சம்பவமாக இருக்குமோ இருக்கே. இருள் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அப்புறம் இந்த வில்லேஜில் பேயெல்லாம் நிறைய ஓட்டுவானுங்க போல இருக்குது. ஏங்க இதெல்லாம் போட்டோலாம் மறைச்சி காமிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்குன்னு. ஒருவேளை நான் ராங் கேம்கே சூஸ் பண்ணிட்டேனோ. தனியாக வேறு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக மேரேஜ் ஆன கப்பல், அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. அதனால் அவங்க அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போகிற வழியில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது. அதில் மணமகள் மட்டும் நாக் அவுட் ஆகிட்டா. அதை நினச்சி மணமகன் சைடு, அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கவலைப்படலையாமா. இப்போ இவங்க கவலைப்படாமல் இருந்தனால இந்த மணமகளோட ஆத்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, புருஷன் சைடு புருஷனோட ஃபேமிலியை தட்டி தூக்க ஆத்மாவை கிளம்பி வந்திருக்கு. யார் வீட்டுக்கு? புருஷன் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கு. இதுதான் அந்த பொண்ணோட ஆத்மான்னு நினைக்கிறேன். மறைஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த ஆத்மாவை அடித்து விரட்டணும். அதான் கான்செப்ட் மாதிரி கொண்டு வரானுங்க. இந்த இடத்துல நம்மளோட கதாபாத்திரம் என்னென்னா, நாம் ப்ரீஸ்ட் பேயோட்டி. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الله أكبر. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொழுது முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேமில் நம்ம ப்ரீஸ்டாக இருக்கோம். ஹோ, நம்மளோட மூச்சு பார்த்தீங்களா அப்படியே ரியலாக இருக்குல்ல. இந்த ரூமுக்குள்ளே கண்டிப்பாக எந்த ஒரு தீய சக்தியும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இதோட கிராஃபிக்ஸை பாருங்களேன், ஒரு மாதிரி டார்க் ஷேடோவாக இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி, ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்குது. இவங்க பாருங்களேன், உண்மையான மக்களோட ஃபோட்டோவா இதெல்லாம், இல்லை ஏஐக்காக எடுத்து வச்சுருக்காங்களா? புத்தர் சிலையெல்லாம் இருக்குல்லே. ஓகே, இப்போ நம்ம பேயோட்ட வந்திருக்கோம். மணமகன் வீட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மணமகனோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே துருக்கிஷ் மக்கள்லாம் எப்படி தான் இருப்பாங்களா? அவங்க கிராண்ட் மாஸ்டர்லாம் நினைக்கிறேன். இவங்களும் வெள்ளைக்காரங்க மாதிரி தானா துருக்கிஷ் மக்களும்? தெரியலிங்க. இருந்தாலும் பாருங்கள், நான் அவங்க வீட்டுக்கு பேய் ஓட்ட வந்திருக்கேன். பார்த்தீங்களா, வெளியே நாய் குலைக்குது மக்களே. அப்போ ஏதோ பேய் என்ட்ரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் டார்க்காக இருக்குது. பேய் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணமகளோட பேர் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அசால்ட்டாக பேயை கூப்பிட்டு நம்ம அதை விரட்டலாம். ஆப்ஜெக்ட் இல்லைங்க, ஆப்ஜெக்ட் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஆப்ஜெக்ட் இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கன்று. இந்த கண்ணை மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் பேயை சுட்டே விரட்டிடலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு ட்ரா. இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்களே. மேபி எல்லா ரூம்லேயும் போய் ஒரு பார்வை போடுவோம். எது ஓ, ஏதாவது வந்துட்டு போயிருக்கும் போல் இருக்குங்க. ஏதோ ஒன்று வந்துட்டு போயிருக்கும் போல் இருக்குது. நம்மளை நோட்டம் போட்டு போயிருக்கும் போல் இருக்குது. ஆஹா, அதை பாருங்களேன். இந்த பிக்சரை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தேண்ணா.
ஏன்டா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் மாட்டினீங்கன்னா பேய் என்ன பிசாசே வந்து உங்கள் வீட்டில் உட்காரும். ஓகே மக்களே, இப்போ இதுதான் வந்து கேமோட ஆரம்பம். அப்படியே ஸ்லோ மோஷனில் இப்போ நம்மளை பேய் அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். பாத்ரூம், இது பாத்ரூம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு 5 புலன்களிலிருந்து ரத்தம் வெளியே வர அளவுக்கு பேய் ஆட்டி படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயும் ரத்தக்கரை, எதுலேயும் ரத்தக்கரை. இந்த கேமை பார்க்குறதுக்கு சைலண்ட் ஹில் அந்த டீசர் வெர்ஷனை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குல்ல. ஓ, ஃபைண்ட் அ கீ. இந்த ரூம் திறக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபைண்ட் அ கீ வேணும். ஸோ இந்த எக்ஸிட் டோருக்கு போகிறதுக்கும் நமக்கு கீ தேவைப்படுது. ஓகே, பேய் லாக் பண்ணியிருக்கு நம்மளைய. அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுறாது. ஃபோன் இருக்குது. அடுத்து இந்த ரூமு திறக்க முடியுதா? இந்த ரூமையும் திறக்க முடியல. ஷாக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் கீ, மொத்தம் 3 கீ தேவைப்படுதுங்க. இந்த 3 கீயும் கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்குள்ளே இந்த பேய் நம்மளை ஒரு படாத பாடு படுத்திடும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அதான் நடக்க போகுது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, பார்ப்போம். எல்லா பக்கமும் ஒரு ஃபோட்டோ தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்கான். என்னங்க இது இவ்வளோ கருப்பாக இருக்குது? ஆண்டவரே, இந்த இடத்துல மட்டும் எப்படி மியூசிக் செட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த கதவு திறக்கிற இடத்துல மட்டும் நார்மலாக இருக்க மணலில் பாதிப்படைஞ்சிருங்க இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்டால். சண்டை நடந்த இடம் மாதிரி இருக்குது. நாய் குலைக்குது. நாய் கண்ணுக்கு, மாடு கண்ணுக்கு, ஆடு கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியுங்கிறாங்க. பூனை கண்ணுக்கு பேய் என்ட்ரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே இருக்க எதுவும் என்னால் திறக்க முடியல. இந்த கிச்சனுக்குள்ளே என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண தெரியல. எதுவும் என்ன பண்ணணும்னு ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனால் இந்த சத்தம் மட்டும் அடிக்கடி கேட்குது. ஒருவேளை ஆத்மா கீது நம்மளை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு போதா? என்ன கான்செப்ட்னே புரியலையே. சட்டார்னு வந்துருச்சு அப்படின்னா பேய் பயந்துடாதீங்க மக்களே. ப்ளீஸ் யாரும் என்னை விட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனி டைம் என்ன வேணாலும் நடக்கும். டோன்ட் வரி மக்களே, பி ஹாப்பி. நான் என்னோடய உயிரை பணைய வச்சு உங்களை காப்பாற்றுறேன். பாருங்கள், இந்த இடமெல்லாம் பார்த்துட்டேன். சுற்றி முற்றி கிச்சன் அந்த பக்கம் போயாச்சு. இந்த பக்கம் வந்து இந்த ஃபோனும் எடுக்க முடியல, இந்த டோரையும் திறக்க முடியல. மொத்தம் 3 கீ தேவைப்படுது. டொயிங் டொயின்னு 2 சத்தம் வந்துச்சு. பேய் நம்மளை பார்த்துட்டு போச்சான்னு தெரியல. என்ன பண்ணணும்? பிரேக் த ஸ்பெல்லு, ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீட் டோரோட கீயை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணுங்குது. கான்செப்ட் அவ்வளோதான். ஸ்பெல்லை உடைக்கணும், கீயை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். இந்த பேப்பர் வந்து இப்போ தான் வந்திருக்குங்க. பேய் மாட்டிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி லைட் எரியுது. நம்ம ஸ்பெல்லை கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது மந்திர கட்டிக்கிது எவனாவது போட்டு வச்சுருப்பான். ஒருவேளை ஸ்பெல் இதுக்குள்ளே இருக்குமா? இந்த ட்ராவுக்குள்ளே வச்சுருப்பாங்களா ஸ்பெல்லை? இந்த ட்ராவுக்குள்ளே வச்சுருப்பாங்களா ஸ்பெல்லை? இந்த கட்டில் கடியில் கீழே இது ஒளிஞ்சிருக்குமா பேய்? இதை திறக்க முடியுமா? திறக்கிறேன். ஆனால் உள்ளே எந்த ஸ்பெல்லும் இல்லை. ஓ, மறுபடியும் நோட்டம் போட்டு போயிருக்குங்க. நாம தான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ பேய் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, நாம தான் பேயை பார்க்காம இருக்கோம். பிடிக்கிறேன் மணமகள். நான் சாமியாக இருக்கிறத நீ மறந்துட்ட. எதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பேயை கண்ணில் பார்க்கல இன்னும் நான். ஒருவேளை எதுக்குள்ளே கீது போயிருக்குமா? ஸ்பெல்லை கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்பெல்லை கண்டுபிடிச்சாதான் கீயை கண்டுபிடிக்க முடியுமாம்மா.
ஸ்பெல்லுனா ஏதாவது மந்திர வார்த்தையாக இருக்குமா? இந்த மாதிரி ஏதாவது மந்திர வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சுல எல்லாமே. ரேடியோ சவுண்டு கேட்கல. கேட்குது. நான் சடன் ஷாக் ஆயிட்டேன். எதுக்குங்க இந்த சவுண்ட் வருது? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த சவுண்ட் வருதுன்னு தெரியலையே. ஏன் இது ஒரு மியூசிக்கா? இந்த இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லையே. கமான் ப்ரோ, என்ன வழி ப்ரோ? எங்கே ப்ரோ ஸ்பெல் இருக்கு? மறுபடியும் இன்னொரு டைம் கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கதவை பார்ப்போம். இல்லை, திறக்க முடியல. மறுபடியும் இன்னொரு டைம் கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த டோரையும் திறக்க முடியும். சார், இந்த ட்ராவையும் திறக்க முடியல. இது ஸ்பெல்லா? இல்லை, இதையும் திறக்க முடியல. இங்கே இருக்க எதையுமே என்னால் திறக்க முடியல. மேலே கீழே எதுவும் மிஸ் பண்ணல. ஸ்பெல்லை கண்டுபிடி, ஸ்பெல்லை பிரேக் பண்ணுங்கிறான். வீடு மொத்தமும் நான் மேலேருந்து கீழே வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டேன். الله أكبر لا إله إلا الله. ஆஹா. மேலே இருந்து சத்தம் வந்துச்சா கீழே இருந்து சத்தம் வந்துச்சான்னு தெரியல. நான் ஒரு பார்வை மேலே பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல எங்கே போயிடுவோம். ஏதோ ஒரு கதவு திறந்துச்சு. ஏன்னா இவ்வளோ இருட்டா இருக்கு இந்த இடம். எனக்கு முன்னாடி போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. இவ்வளோ இருட்டா இருக்கே. வாயில் புல்லாங்குழல் வச்சே ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. வாயிலே ஒரு குத்துணுங்க. இந்த பேய் தான் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. கீழே தான் வர வைக்க நினைக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்குங்க. இதுதான் மணமகனா? இதுதான் மணமகளாக இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த டோரு இதுக்குள்ளே எதுக்கு வந்தோம்? இங்கே எதுவுமே என்னால் ஓப்பன் பண்ண முடியல. மேலே கீழே ஏதாவது ஸ்பெல்லு. மொட்டை பாப்பா. ஓ, லாக்குடு. லாக் பண்ணிடுச்சு. மொரட்ட இடத்துல வச்சு லாக் பண்ணிடுச்சுங்க. இந்த மொட்டை பொம்மை தான் ஸ்பெல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு. நாய் குலைக்கும் போதே நினச்சேன். நாய் நமக்கு அப்போயே வார்னிங் விட்டுச்சு. என்னால் கதவு திறக்க முடியலைங்க. லாக் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த பொம்மையை வச்சு ஏதாவது உடச்சி போடணுமா? எதுவும் எடுக்க மாட்டேங்கிறானே. கேமோட கான்செப்டே என்னால் புரிஞ்சுக்க முடியல. விளையாட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பேய் நம்மளை உள்ளே வச்சு லாக் பண்ணி வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் எதையும் பார்க்கல சத்தியமா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நான் உள்ளே வந்துட்டேன்டா, மணி 12 ஆயிருச்சுடா. இன்னும் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளேன்னு பேய் பெல் அடித்து காமிக்குது நமக்கு. மேலே இருந்து தான் கதவு சத்தம் கேட்குது. ஐ திங்க் கீழே எதுவும் இல்லை. இப்போ மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே எல்லா பக்கமும் தேடிட்டேன். இந்த இடம் ஒன்று தான் நான் வரல. இங்கே ஏதாவது சாவி, ஏதாவது ஸ்பெல்லு, ஏதாவது மந்திர புக்கு, லாக்கு. உண்மையாலுமா? சீரியஸாலுமா? நான் இப்போ அங்கே போகணுமா? சத்தியமாக வாய்ப்பில்லை, சத்தியமாக வாய்ப்பில்லை, சத்தியமாக வாய்ப்பில்லை. என்கிட்ட டார்ச் எதுவுமே இல்லைங்க. என்ன பண்ணுறது? இந்த இருட்டில் சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்குது பாருங்க, அதை ஃபாலோ பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்துட்டேங்க. மொத்த பவரையும் ஷட் டவுன் பண்ணிடுச்சு பேய். ஆனால் இங்கே மட்டும் கரண்ட் இருக்கு. ஒருவேளை மேலே இருக்க பவர் மட்டும் கட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பேய்க்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இதுக்குள்ளே இது கதவை உடச்சிட்டு எஸ்கேப் ஆன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே ஜன்னலை உடச்சி எகிரி குதிச்சு ஓடிடலாம். நாம் வேற ஒரு மந்திரவாதிங்கிறதுனால மரியாதை போயிடும். ரைட்டு, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேய்க்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு, சாரி லைட் வந்துருச்சு. மொத்த பவரும் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஹோ, செல்லம், நீங்கள் ஒரு லேடி பேயின்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுக்காகவா இப்படி மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குவீங்க? பேய் இப்போ வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வராமல் நம்மளை எப்படி பயமுடுத்துது பாருங்க. ஹாரர் கேம்னா இப்படி தான் இருக்கணுங்க. சத்தியமாலுமே மிரட்டுதுங்க. இதோட கலர், இந்த கேமோட கலரே வந்து எனக்கு டவுசர் போகிற அளவுக்கு, சரி டவுசர் வழியாக போகிற அளவுக்கு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். மக்களே, இதுதான் ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேங்க. புரியுதுங்களா? இதுதான் ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேங்க. இந்த பொம்மைக்குள்ளே தான் பேய் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மொட்டை பொம்மை கீழே இருந்தது பார்த்தீங்களா அந்த வீட்டில், இப்போ மேலே வந்து உட்காந்துட்ருக்கு. மறுபடியும் இங்கே நம்மளுடைய தாக்குதல் நடக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு ஜம்ப் ஸ்கேருக்கு எல்லாம் ரெடி ஆகிக்குங்க. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கும். தயவு செஞ்சு பாதியிலே விட்டுட்டு ஓடிடாதீங்க. எனக்கு ஒரு விஷயமே புரியல. இந்த கேமில் ஆப்ஜெக்ட் இல்லை, லாக் பண்ணிட்டு போச்சு போச்சு. ஆக்சுவலாக பேய் வந்து இந்த ட்ராவுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை கீயை கொடுத்துட்டு போயிருக்கு பாருங்களேன். நல்ல பேயாக இருக்குமா? நம்மளை பயப்படுத்தி கஷ்டப்பட்டு வர வச்சு அந்த ட்ராவுக்குள்ளே இருக்க கீயை காமிச்சிட்டு மறுபடியும் போயிருக்கு. புரியுதுங்களா? இந்த புல்லாங்குழல் மியூசிக் தான் ஏன் அடிக்கடி வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இதை பார்த்தீங்களா, பிக்சர் பாருங்கள், தலைகளாக மாறி இருக்குது. இதெல்லாம் ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் அந்த மியூசிக் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ நோ செல்லம், அது நீதானா? இந்த ஜம்ஸ்கர் பெருசா இல்லை. டார்கெட் வச்சிருச்சு. ஸோ தான் அவங்க ஃபேமிலி நினைக்கிறேன். ஃபேமிலி மொத்தத்தையும் டார்கெட் வச்சிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே மட்டும் அதனால் போக முடியல.
ஏன்னா இது வந்து தொழுகிற இடம், கடவுள் இருக்க இடம். அதான் பாருங்கள், அதை பாருங்கள். அந்த பொம்மைக்கு வேறு வேலையே இல்லைங்க. ஓகே, இந்த பொம்மை என்னமோ சொல்ல வருது. ஓகே, இதுதான் வெளியா? சார், நமக்கு கிடச்ச கீயை வச்சு நான் திறக்க ட்ரை பண்ணுறேன். இதை பாருங்க, திறந்துருச்சு கதவு. இதுக்குள்ளே என்ன காட்ட போகுதுன்னு தெரியல. இது ஒரு ஸ்டவ்வு. சரி, இது டேப் ரெக்கார்டரு. தென் இது டிவியா? بسم الله. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة இருக்கு. அங்க பாருங்க. وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. முன்னாடி போய் தான் ஆகணும். கடவுள் பேரால் ஆடி கிடைக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அவ்வளோதான், விரட்டியாச்சு. இதை பாருங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டோங்க. ஏதோ ஒரு விஷயம். இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பார்த்தனால தான் நமக்கு அந்த இதெல்லாம் வந்து ஸ்பெல்லு. நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை பார்க்கணும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஸ்பெல்லு. சின்னர் யார்? நானா? பாவம் பண்ணனவனவன் நான் வந்து பாவம் பண்ணனுங்குது. நான் பாவம் பண்ணலை, உன்னோட ஹஸ்பண்ட் தான் பாவம் பண்ணியிருக்கான். நான் வந்து உன்னை ஓட்ட வந்திருக்கேன், இங்கிருந்து உன்னை அடித்து விரட்ட வந்திருக்கேன். நீ நல்ல ஆத்மாவாக இருந்துட்டு போ, கெட்ட ஆத்மாவாக இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். பட் என்னோட கஸ்டமரை விட்டு அப்பாலே போ. ஓகே. பொம்மை அங்கே தான் இருக்குது. இந்த டிவியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த டிவி நான் இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணனால தான் பேய் வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த கதவை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்குள்ளே என்னமோ இருக்குங்க. இந்த கேமை கொஞ்சம் போக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்ம எல்லா ரூம்லேயும் போய் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவாக வந்து ஆப்ஜெக்ட்டு, அந்த புல்லாங்கல் மாதிரி ஒரு சத்தம் வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடுது. புரியுதுங்களா? அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க அந்த மணப்பொண்ணு. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கே மிரட்டரா பாருங்க. ஸோ பொம்மை இங்கே தான் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லையா? பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நம்ம சர்ச் பண்ணும்போது தான் பாருங்கள் புல்லாங்களோட சத்தம் கேட்டுச்சு. பார்த்தீங்களா? ஃபோனு கீழே தான் இருக்குது. ஐ நோ டார்லிங், ஐ நோ. நீ இந்த மாதிரி வித்தையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் உன்ன மாதிரி 1000 பேயை பார்த்தவன். ஃபோன் அடித்து ஏமாத்துறது என்ன, பல்பை உடைய வைக்கிறது என்ன, கதவு சாத்துறது என்ன, ஆன்னு கத்துறது என்ன. அந்த ஃபோன் ரிங்குக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு எந்த ஒரு சவுண்டும் வரலைங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பயந்து ஓடிடுச்சு. அப்பாலே போ சாத்தானே. பயந்து ஓடிடுச்சுங்க. சாத்தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. என்ன குறுன்னு பார்க்குற? ஆஃப் பண்ணு. ஸோ டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்டு. அப்போ கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம்.
ஆ, இந்த இடத்துல எத்தனை டைம் வந்து நான் தேடுனேன் தெரியுமா? கீ இல்லை, இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அதாவது கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்மளை இந்த வீடு மொத்தத்தையும் சுற்ற விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துல கீ வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த டோரோட கீ தான் அது. பேஸ் மட்டம் போச்சு. பேஸ் மட்டம் உண்மையாலுமா? தெரியும் தெரியும். மனசை அப்படியே கொஞ்சம் திடப்படுத்திக்கிங்க. ஏன்னா இது வந்து பேஸ் மட்டம். இதை பேஸ் மட்டம், கக்கூஸ், பாத்ரூமு, அப்புறம் இந்த இடமெல்லாம் வந்து பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஆஹா, இவ்வளோ இருட்டாக இருக்கே. ஒரு டிவி வச்சுருக்கானுங்க. பேய் வர்றதுக்கான டிவின்னு நினைக்கிறேன். ரிங் படத்துலேருந்து பேய் வரும் பாருங்கள், அந்த மாதிரி இந்த டிவிக்குள்ளேருந்து பேய் வரும்னு நினைக்கிறேன். ஆஹா, அருமை அருமை அருமை. ஓ அட லூசு பசங்களா, செத்தவளை கொண்டு வந்து இங்கேயே புதைப்பானுங்க. ஓ, கொண்டுட்டானா? இல்லை என்னன்னு கான்செப்ட்னு தெரியலையே அவன். மணமகன் மணமகளை கொண்டானா இல்லை ஆக்சிடெண்ட்டில் செத்தாளா? அப்புறம் எதுக்கு இங்கே புதைச்சி வச்சுருக்கான்? அதனால தான் அவன் அந்த ஆட்டம் போடுறா. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்டம் டோரை லாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, கருகுமுன்னு இருக்கு. கதவை திறக்க முடியல, லாக் பண்ணிட்டா. அப்போ கீழே தான் ஏதோ பண்ணணும். بسم الله بسم الله حسبي الله ونعم الوكيل. லாக்கு 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 லாக்கு. எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் போகிறது? ஸோ இதுக்குள்ளே தான் ஏதோ பண்ணணும். மேலே கதவு ஓப்பன் ஆகலை, போச்சு. இதுக்குள்ளே போயிருக்குங்க. அது டிவி எதுவும் பண்ண முடியல. ஒருவேளை இந்த கைத்தடத்தை ஃபாலோ பண்ணுனா இது அந்த சமாதிக்கிட்ட இருந்து எந்திரிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சமாதியை நோண்டிட்டு வெளியே வந்திருக்கா. இங்கே ஏதாவது பண்ணணுமா? இங்கே ஏதாவது பண்ணணுமா இருந்தால் கூட பரவாயில்லையே. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நிற்கிறாங்க. ஹாய். எவ்வளோ நேரம் எப்படியே என்னை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஆ, ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ தாத்தாடே. காதுகிட்ட வந்து உரிமிட்டு இருக்குங்க. எஸ் எஸ் எஸ், நீ இருக்கிறது எனக்கு தெரியும், நீ இருக்கிறது எனக்கு தெரியும். தா பாருங்க, தா பாருங்க, தா பாருங்க, ஸ்மெல்லு பாருங்க. ஃபைண்ட் 5 dolls அண்ட் ட்ராப் தம் இன்டு த கிரேவ். அதாவது 5 டாலை கண்டுபிடிச்சி அந்த கிரேவு கிட்ட போடுங்கிறான். அதான் இங்கே ஒரு டால் இருக்குது, ஆனால் இது என்னால் எடுக்க முடியல.
இதை என்னால் எடுக்க முடியல. மேபி இது ஒரு ஸ்பெல்லாக இருக்கும். ஸோ அந்த டால் வந்து அந்த பேய்க்கு தேவைப்படுது. மேலேயும் வழியை லாக் பண்ணிட்டு போயிடுச்சு. பொம்மையும் எடுக்க முடியல. ஐ திங்க் பேஸ்மெண்ட் கதவு திறந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. என்ன இதுக்குள்ள இருந்து எதுவும் பயன்படுத்தாமல் இருந்தால் சரிதான். ஓகே, நம்ம முதல்ல அந்த 5 பொம்மையை கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த பொம்மையை காணாம பார்த்தீங்களா? ஃபைண்ட் 5 டால் அண்ட் ட்ராப் தம் இன் டு த கிரேவ். 5 பொம்மையை கண்டுபிடிச்சி கிரேவுக்குள்ளே போடணும். இங்கே ஏதாவது பொம்மை இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஏதாவது பொம்மை, இங்கே ஏதாவது, இங்கே 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 எந்த பொம்மையும் இல்லை. கீழே கிச்சனை தவிர அந்த 2மே பார்த்துட்டேன். அங்கெல்லாம் எந்த பொம்மையும் இல்லை. இந்த இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கு பாருங்கள் பொம்மையை. ஓகே, 1 கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னும் இந்த மாதிரி 4 கண்டுபிடிக்கணும். ஆ 2, இன்னும் 3, இன்னும் 3. அது வரைக்கும் இந்த பேய் வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். ஒருவேளை 5வது பொம்மை எடுக்கும்போது வந்துச்சுன்னா கதை முடிஞ்சுது. 3வது பொம்மை இன்னும் 2. இன்னும் 2. ஐ திங்க் மேலே எல்லா ரூமையும் பார்த்தாச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகான ஃபேமிலின்னு. ஸோ இவ்வளோ தான் கொண்டுட்டாங்க. கொண்டானா ஆக்சிடெண்ட்டானு தெரியல. ஆனால் பணத்தை வந்து இங்கே போட்டு புதைச்சிருக்காங்க அப்படின்னா கொண்டிருக்கான்னு தான் அர்த்தம். அதை ஆக்சிடெண்ட்டாக பையன் காமிச்சு ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? ஐடியா இல்லை, எனக்கு ஐடியா இல்லை. மறுபடியும் இந்த பக்கம் எங்கேயும் பொம்மை வந்திருக்குமான்னு பார்த்தேன், வரல. இன்னும் நம்ம பார்க்காத ஒரே இடம்னா அது அந்த கிச்சன் தான். மொத்தம் 4 பொம்மை கலெக்ட்டுங்க. இன்னும் 5. ஸோ இன்னும் கடைசி இதான் இருக்கு பாருங்க. போடு, 5 பொம்மையும் கலெக்ட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் பேஸ்மெண்ட்டை போகிறோம். ஆஹா, கரண்ட் ஃபுல்லாக கட் ஆயிருக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஐயோ, மறுபடியும் பேஸ்மெண்ட்டுமா? இப்போ வேறு 5 பொம்மையை எடுத்துகிட்டு போகிறேன். ஆஹா, டிவி ஓடுது. செல்லம் நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹாய். அதான் போட்டேங்க. இந்த 5 பொம்மையை எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? போட்டாச்சு. ஃபைண்ட் ஃபயர் அண்ட் பேர்ன் த பேபிஸ். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அந்த 5 பொம்மையும் ஃபயரை வச்சு எரிக்க சொல்கிறானுங்க. முதல்ல நம்ம ஃபயரை கண்டுபிடிக்கணும். இங்கே ஏதாவது தீப்பெட்டிக்கு இருக்கான்னு பார்த்தேன். ஐ திங்க் இதுக்குள்ளே இருக்க இந்த கட்டையை எடுத்து தான் கொளுத்துணும்னு நினைக்கிறேன். கட்டை இந்த இடத்துலேருந்து என்னால் எதுவும் எடுக்க முடியல. எந்த ஆப்ஷன்ஸும் கேட்கல. தீப்பெட்டியை கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ என்ன எடுத்த அந்த மெழுகுவத்தியை எடுத்துகிட்டு இருக்கும் போல் இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம பருத்தணும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அதை பார்த்தீங்களா, ப்ரெஸ் இ டு burn. கரெக்டு தாங்க. அந்த மெழுகு பற்றி எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அதை பற்றி இருக்கணும். அவ்வளோதான் மக்களே. ஸோ ஸ்பெல்லை பிரேக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிரேக் பண்ணி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. பொம்மை மொத்தத்தையும் எரிச்சாச்சு. ஸோ இந்த பொம்மைக்குள்ளே தான் அவளோட ஆத்மா இருந்திருக்கும் போல இருக்கு. இதுதான் சூனியம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏதாவது சூனியம் கீது பண்ணி வச்சிருக்கலாம். எதுவும் பண்ண முடியல. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. பார்த்தீங்களா, யூ ப்ரோக் ஸ்பெல்லு, ஃபைண்ட் கீ அண்ட் கோ. அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்பெல்லை வந்து உடச்சாச்சு. இப்போ நம்ம கீயை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். எக்ஸிட் கீயை கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். அவ்வளோதான். ஓ என்னாச்சு? கீயை கண்டுபிடி, கீயை கண்டுபிடி, கீயை கண்டுபிடி, கீயை கண்டுபிடி. இங்கே ஏதோ மந்திரம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமா? எதுவும் பண்ண முடியல. கேமோட எண்டிங்க்கு டக்குன்னு வந்தாச்சுங்க. ஆனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் இந்த இடத்துல இருக்கேன். என்னால் அந்த கடைசி கீயை கண்டுபிடிக்க முடியல. இந்த மந்திரத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணுமா, இல்லை ஏதோ ஒன்றத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னத்தை மிஸ் பண்ணேன்னு தெரியல. பேயும் வரலைங்க. நம்ம கடைசியாக அந்த இதுக்குள்ளே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட சரி. அதுக்கப்புறம் பேயும் வரல. எக்ஸிட் கீயை கண்டுபிடிக்க முடியலைங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இதுக்குள்ளே கீது போட்டிருக்கானுங்களா? எல்லா பக்கமும் தேடிட்டானே. இந்த இடத்துக்குலாம் மறுபடியும் வந்தேங்க. ஏகப்பட்ட டைம் அந்த இடம்லாம் வந்து பார்த்துட்டேன். அப்போலாம் கீ இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். நான் அப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. உண்மை அதுதான். பேயும் வரல. ஒரு வழியா மக்களே வெற்றிகரமாக இப்ளீஷ் 1 முடிச்சாச்சு. இப்ளீஷ் பார்ட் 2 பார்ட் 3ல இருக்குது. தேங்க்யூ ஃபார் பிளேயிங் இப்ளீஷ். நன்றி, மிக்க நன்றி. அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் விளையாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.